ஓகே கைஸ், போன வீடியோவில் நம்ம அப்பன்னுங்கிற கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இன்னர் HTML-க்கும் அண்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்க போகுது, அந்த கான்செப்ட் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்த்த ஒரு கான்செப்ட் தான். ஜாவாஸ்கிரிப்டில் வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி ஒரு கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட்டில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஒரு H1 டேக் எடுத்துக்கிறேன். H1 டேக்கு நான் வந்து ஒரு ஐடி செட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து ஹலோன்னு இருக்கட்டும். இப்போ ஓகே, இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். நான் console.login கூட தான் H1 லைன்ஸ்லாம் வந்திருக்கும். நான் console.log a.text கண்டென்ட் நான் HTML கொடுத்தோன்னா எனக்கு அந்த உள்ளே இருக்க அந்த ஹலோங்கிற அவுட்புட் மட்டும் எனக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஹலோங்கிற அவுட்புட் மட்டும் எனக்கு கிடைக்கும். பாருங்கள், எனக்கு இந்த கன்சோலை செக் பண்ணிங்கன்னா ஹலோங்கிற அவுட்புட் மட்டும் கிடைக்கும். சேம் இப்போதைக்கு எனக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் சரி, இன்னர் HTML சரி, பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஃபீல் கிடச்சிட்டு இருக்கும். கரெக்டாக? அண்ட் இப்போ நான் வந்து இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் டேரெக்டாக நான் கால் பண்ணி நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா, நான் இப்போ வந்து சும்மா ஹலோங்கிறத நான் பாய்னு சேஞ்ச் பண்ணுறேன். இது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்த ஒரு கான்செப்ட் தான். கரெக்டாக? அண்ட் அதே மாதிரி நான் இன்னர் HTML யூஸ் பண்ண போகிறேன். இன்னர் HTML யூஸ் பண்ணாலும் எனக்கு சேம் அவுட்புட் தான் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த H1 டேக்கு பதிலாக நான் இங்கே ஒரு பேராஃப் டேக் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பேராஃப் டேக் எனக்கு கிடச்சிருக்கா? ஓகே, இன்கேஸ் நான் பேராஃப் டேக் யூஸ் பண்ணல, நான் டிவ் டேக் யூஸ் பண்ணுறேன். டிவ் டேக் எப்படி வரணும், டிஃபால்ட்டாக நமக்கு பேராஃப் டேக் எப்படி வருமோ அதே மாதிரி தான் நமக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும். கரெக்டாக? ஆனால் நான் இந்த இடத்துல எனக்கு இன்னர் HTML யூஸ் பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து இப்போ எனக்கு இங்கே இருந்து ஸ்கிரிப்டில் இருந்து நான் HTML கனெக்ட் பண்ண இப்போ வந்து நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா, இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்படி ஒரு H1 டேக் இருந்ததை ஒரு டிவ் டேக் இருக்கிறத நான் H1 டேக்காக மாற்ற போகிறேன். இல்லைன்னா நான் வந்து ஒரு பட்டன் டேக்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது? அது எதை யூஸ் பண்ணி பண்ண முடியும்? டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணியா இல்லை இன்னர் HTML யூஸ் பண்ணியான்னு போகிறோம். இப்போ நான் டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணுறேன். a.text content ஃபஸ்ட் நான் என்ன செட் பண்ணியிருக்கேன், ஹலோங்கிறத நான் பாய்னு சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு இந்த இது மாறிடுச்சு. இதே லாஜிக்கில் நம்ம எப்படி ஒரு H1 டேக் இருக்குமோ பாருங்கள், H1 டேக் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நான் ஒரு டேகை நான் இங்கே செட் பண்ண போகிறேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அது நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணால் எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக தான் அது எனக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஜஸ்ட்டு ஒரு நான் காப்பி பேஸ்ட் பண்ணால் அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுற கண்டென்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி எனக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிட்ருக்கும். அதே நான் டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு பதிலாக நான் இப்போது இன்னர் HTML யூஸ் பண்ணுறேன். இன்னர் HTML என்ன பண்ணுது புரியுதா? இன்னர் HTML என்ன பண்ணுதுன்னா ஒரு டேகாகவே நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். டெக்ஸ்ட் கண்டென்ட் வெறும் டெக்ஸ்ட்டு தான். உள்ளே இருக்க கண்டென்ட் நமக்கு இப்போ ஹலோனா ஹலோங்கிற டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னர் HTML அந்த டெக்ஸ்ட் எடுக்கும். அட்வான்டேஜ் என்னென்னா கூட இன்னர் HTMLனு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போது நமக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸை நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இங்கே H1 டேக் யூஸ் பண்ணால் எனக்கு H1 டேக் கிடைக்கும். அதே நான் H2 டேக் யூஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த H2 டேக் கிடைக்கும். இந்த மாதிரி நான் டேக்ஸை இன்னர் HTML யூஸ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸை நான் மாற்றிக்க முடியும். இந்த கான்செப்டும் முன்னாடி பார்த்து நம்ம அப்பன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டு டூ லிஸ்ட் மேக் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ஆனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு இன்னர் HTMLக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ கிளியர் ஆகிருக்கு நமக்கு புரியும் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டு டூ லிஸ்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் கீப் வாட்சிங். தேங்க்யூ.